சிம் கார்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர். இந்த வீடியோ முழுக்க எனக்கு லைவாக நடந்ததோ அதை அப்படியே தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும். ஆல்ரெடி சிம் கார்டு ரிலேட்டடாக நம்ம 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம வேஸ்டேஜம் சேனல்லையும் சரி, விகே பீச்சஸ் தமிழ் சேனல்லையும் சரி. அதுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனாக எனக்கு லைவாக நடந்தது. எப்பவுமே ஒரு வீடியோ போட சொல்ல அந்த வீடியோ மூலிமா மற்றவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குதுன்னா அதை விட மன திருப்தி வேறு எதுலேயும் கிடைக்காதுன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோவோட நோக்கமும். ஸோ எங்கள் ரிலேஷனுக்கு நடந்தது. நான் தான் அதை ஆஃபீஸுக்கெலாம் போனேன், எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸும் இருக்கும். நேம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, சிம் கார்டு தொலைஞ்சிருச்சுன்னா என்ன வருது, இல்லை சிம் கார்டு யார் பேரில் இருக்குன்னே தெரில, இல்லை தொலைஞ்ச சிம் கார்டு வாங்கணும், இல்லை சிம் கார்டு டேமேஜ் ஆகிடுச்சு அதை வாங்கணும், இல்லை சிம் கார்டு ஃபோனோடு எடுத்து போயிட்டாங்க அதை வாங்கணும், இல்லை சிம் கார்டு ஃப்ரெண்டு நேமில் இருக்குது, சிம் கார்டு ரிலேஷன் நேமில் இருக்குது. இப்படி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு நடந்ததை நான் சொல்லிடுறேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னென்ன சொல்யூஷன்லாம் இருக்குது அதையும் சொல்லிடுறேன். ஒரு சில டவுட்ஸும் இருக்கலாம், அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இந்த வீடியோ போடுறது 2026. இப்போது கரண்ட்டாக எனக்கு நடந்தது தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். என்ன நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எங்கள் சித்தப்பாவுடைய சிம் கார்டு, அவர் இறந்துட்டார். இறந்து ஒரு 2 வருஷம் ஆகிடுச்சு. அவரோட சிம் கார்டு எங்கள் சித்தி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சிம் கார்டு நம்பர் தான் எல்லாத்துலேயும் இருக்குது. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, கேஸ் புக்கிங்கு, இப்படி எல்லாத்துலேயுமே அந்த மொபைல் நம்பர் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த சிம் கார்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்படி தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேங்களா? இப்படி தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் முன்னாடியே மட்டும் இன்டிமேட் பண்ணேன். எங்கள் சித்திக்கு ஒரு தடவை இன்டிமேட் பண்ணேன். ஏன் இன்டிமேட் பண்ணேன்னா, எங்கள் சித்தப்பா இருந்ததுக்கப்புறம் அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் அது இதெல்லாம் க்ளோஸ் பண்ணதுனால ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சுது. இந்த சிம் கார்டை உங்கள் நேமில் மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்டிமேட் பண்ணேன். ஒரு சித்தப்பா இருந்து ஒரு 1 இயருக்குள்ளேயே நான் இன்டிமேட் பண்ணேன், மாற்றிக்கிட்டுங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை அவங்களும் அதை பெருசாக ஸ்டெப் எடுக்கல, நானும் அதை பெருசாக ஸ்டெப் எடுக்கல. இந்த 2 ரீசன்னால் அதை அப்படியே விட்டுட்டோம். இன்னும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், எங்கள் பாட்டி, எங்கள் சித்தப்பாவோட அம்மா, அவங்க சிம் கார்டு மட்டும் ஒரு டைம் மாற்றிட்டோம். இதுமாரி இது ப்ராப்ளம் வரும்னு சொல்லி தான் மாற்றினேன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் வரும்னு சொல்லி ஒரு தடவை மாற்றிட்டோம். அதனால் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லவே இல்லை. ஒரு தடவை என்னாச்சுன்னா, இதுமாதிரி உங்கள் சிம் கார்டு மாற்றிங்கன்னு சொல்லி எங்கள் பாட்டியை கூட்டு போய் மாற்றிட்டேன். ஸோ அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே இல்லை. ரொம்ப ஈஸியான என்னென்னா, ஏர்டெல்லில் இருந்த சிம்மை விஐயாக மாற்றினோம். அந்த சிம்மே எங்கள் சித்தப்பா பேரில் தான் இருந்தது. ஆனால் போர்ட் பண்ண சொல்ல ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? போர்ட் பண்ண சொல்ல ரொம்ப ரொம்ப இது எல்லாருக்குமே பொருந்தும். நீங்கள் ஒரு சிம் கார்டு வச்சுருக்கிறீங்க, அது உங்கள் பேரில் இல்லவே இல்லை. ஆனால் அந்த சிம் கார்டு தான் நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறீங்க. அந்த சிம் கார்டு உங்கள் ஃப்ரெண்டு பேர்லேயோ, உங்கள் ரிலேஷன் பேர்லேயோ, இல்லை யார் பேரில் வேணாலும் இருக்கட்டும், அது ஒர்க்கிங்கில் இருக்குது. அதை மாற்ற போகிறீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் போர்ட் பண்ணுங்கள். ஏர்டெல்லில் இருக்கா அதை விஐயாக மாற்றுங்க, ஏர்டெல்லில் இருக்கா ஜியோவாக மாற்றுங்க, எதில் வேணாலும் மாற்றுங்க. இல்லை நான் ஏர்டெல்லே தான் இருப்பேன் அப்படின்னா இப்படியும் நீங்கள் பண்ணலாம். ஏர்டெல்லேருந்து ஜியோவை மாற்றிட்டு திருப்பி ஒரு 3 மாதமோ 6 மாதமோ வச்சு திருப்பி ஏர்டெல்லாம் மாற்றிக்கலாம். அப்படியும் பண்ணலாம். இது ஈஸியான ஸ்டெப்பு. ஓகேங்களா? ஈஸியான ஸ்டெப்பு. இதுக்கு செலவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரீசார்ஜ் அமௌண்ட்டு தான் உங்கள்கிட்ட கேட்பாங்க. அதனால் செலவும் பெருசும் ஆகாது. ஸ்டெப்ஸும் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸு. அதை நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்லை. ஏர்டெல் சிம்மாக வச்சுருக்கேன், ஜியோ மாற்ற போகிறீங்களா, பக்கத்தில் இருக்கிற ஷாப்புக்கு போனாலும் சரி, இல்லை ஜியோ ஷோரூமுக்கு போனாலும் சரி, இப்படி எங்கே போனாலும் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. எங்கேயுமே அலைய வேண்டியதும் இருக்காது இந்த மெத்தடுக்கு. அதேமாதிரி அந்த யூசர், அந்த சிம் கார்டு ஓனர் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரிலேஷனாக இருக்கலாம், இல்லை யாராக இருக்கலாம், அவர் உயிரோடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உயிரோடு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அந்த சிம் கார்டு ஒர்க்கிங்கில் இருக்கணும். ஓகேங்களா? அந்த சிம் கார்டு ஒர்க்கிங்கில் இருக்கணும். ஸோ அப்படியே ஃப்ளூவில் வந்ததுனால இதை சொல்லிட்டேன். ஸோ இப்போ எங்களுக்கு நடந்ததை சொல்லிடுறேன். இதுமாரி எங்கள் பாட்டியோட சிம் கார்டு நாங்கள் மாற்றிட்டோம். ஆனால் எங்கள் சித்தியோட சிம் கார்டு மாற்றவே இல்லை. இப்படியே நாள் போயிடுச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக இப்போது ரீசெண்டாக நடந்தது தான் இது. 2026 நடந்தது தான். நான் ரீசார்ஜ் பண்ண சொன்னாங்க, ரீசார்ஜும் பண்ணிட்டேன். 469 இந்த 4 கால் மட்டும் வர 3 மாதம் பேக்கு, அது ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ரீசார்ஜ் பண்ணி ஒரு 2-3 நாள் கழிச்சு எங்கள் சித்தி பசங்க ஃபோன் எடுத்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ கீழே போட்டுட்டாங்க, தெரியாமல் கீழே போட்டாங்க. அப்போ என்னாச்சு, சிம்மு தனியாக, பேட்டரி தனியாக வந்துருச்சு. திரும்ப சிம்மை எடுத்து போட்டால், கீபேடு மொபைல் தான் அது. ஓகேங்களா? கீபேடு மொபைல் தான். திரும்ப சிம்மை எடுத்து ஃபோனில் போட்டால் எமர்ஜென்சி கால்ஸ் மட்டும்தான் வருது. ஓகேங்களா? எமர்ஜென்சி கால்ஸ் மட்டும்தான் வருது. எத்தனை தடவை போட்டாலும் சரி, இல்லை எத்தனை ஃபோன் வேறு மொபைலில் போட்டு பார்த்தாலும் சரி, இல்லை அதே மொபைலில் திரும்ப திரும்ப போட்டு பார்த்தாலும் சரி, நம்மளுக்கு வரது என்ன வருதுன்னா, எமர்ஜென்சி கால்ஸ் மட்டும்தான் வருது. ஸோ இந்த பிரச்சனை தான் வந்தது. இப்போ என்னென்னா, சிம் கார்டு ஓனர் உயிரோடு இல்லை. ஸோ இதுவே பெரிய பிரச்சனை தான். அது அப்போவே ஸோ சிம் கார்டு ஓனர் உயிரோடு இல்லை, அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இன்னொன்று என்ன, சிம் கார்டும் நாட் ஒர்க்கிங். ஓகேங்களா? சிம் கார்டும் நாட் ஒர்க்கிங். இது 2மே பெரிய ப்ராப்ளமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய ப்ராப்ளம்.
ஒன்று சிம் கார்டு ஓனர் உயிரோடு இருக்கிறாங்கன்னா நம்ம ஈஸியாக அவங்கள கூட்டு போய் நம்ம மாற்றிக்கலாம். இல்லை சிம் கார்டு ஒர்க்கிங்கில் இருக்குன்னா இது முன்னாடி நான் போர்ட்டு சொன்னேன்ல, போர்ட்டு பண்ணிட்டு போய்கினே இருக்கலாம். இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து பெரிய ப்ராப்ளம். எங்களுக்கு என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னால் பிளட் ரிலேஷன். ஸோ எங்கள் சித்தப்பாவோட சிம் கார்டு எங்கள் சித்திக்கு தான் மாற்றணும். பிளட் ரிலேஷன்றதுனால அதேமாரி லீகலர் இந்த 2 விஷயத்தினால பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஈஸியாக இருந்ததுன்னா டக்குன்னு மாறல, ஒரே நாளில் முடியல. இதுவே சிம் கார்டு ஓனர் உயிரோடு இருக்கிறாங்கன்னா ஒரு நாளில் முடிஞ்சிடும். இல்லை சிம் கார்டு போர்ட்டு பண்ணுறீங்கன்னா ஒரே நாளில் முடிஞ்சிடும். அதை ஒரே நாளில் முடிஞ்சிடும்னா போர்ட்டு உடனே நடந்துடும். உங்களுக்கு சிம் கார்டு ஆக்டிவேட் ஆகிறது ஒரு 2 நாள் 4 நாள் அந்த மாதிரி ஆகும். ஸோ இங்கே சிம் கார்டு ஓனர் உயிரோடவும் இல்லை, சிம் கார்டும் நாட் ஒர்க்கிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆஃபீஸுக்கு போனோம். எங்களுக்கு ஏர்டெல் சிம்மு, நாங்கள் ஏர்டெல் ஆஃபீஸுக்கு போனோம். நீங்கள் ஜியோ சிம்னா ஜியோ ஆஃபீஸுக்கு போனோம், விஐ சிம்னா விஐ ஆஃபீஸுக்கு, பிஎஸ்என்எல்னா பிஎஸ்என்எல் ஆஃபீஸுக்கு போனோம். போயிட்டு சொல்லுங்கள் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம். போய் சொன்னோம், இதுமாரி எங்கள் சித்தப்பா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இதே நான் தான் போனேன். ஓகேங்களா, எங்கள் சித்தியோட ஃபஸ்ட் டைம் வரல, நான் தான் போனேன். இதுமாதிரி சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். எங்கள் சித்தப்பா சிம் கார்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க, எங்கள் சித்தி யூஸ் பண்ணியிருந்தாங்க, 2 நாளாக ஒர்க் ஆகலை அப்படின்னு. அவர் இறந்துட்டார் அப்படின்னா சொன்னால் நாங்கள் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொன்னேன். அப்புறம் அவங்க சொன்ன டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாம் தான், இது எல்லா சிம் கார்டுக்குமே பொருந்தும். அவங்க சொன்னது இது தான், உங்கள் சித்தப்பாவோட டெத் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா அதான் அவர் இறந்துட்டார் அப்படின்றதுக்கான ப்ரூஃப். ஓகேங்களா, டெத் சர்டிஃபிகேட். அப்புறம் லீகலர் சர்டிஃபிகேட், வாரிசு சான்றிதழ். ஓகேங்களா, வாரிசு சான்றிதழ் கேட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டாங்கன்னா, யார் யாரெல்லாம் வாரிசாக இருக்கிறாங்களோ அவங்களோட ஆதார் கார்டு எல்லாமே. எங்கள் சித்தப்பாவோட ஆதார் கார்டும் சரி. அப்புறம் அதில் எங்கள் சித்தப்பாவோட வாரிசுதாரன்னு பார்த்திங்கன்னா 4 பேர். எங்கள் சித்தி இருப்பாங்க, எங்கள் பாட்டி இருப்பாங்க, அப்புறம் சித்தப்பா பசங்க 2 பேர், 4 பேர் தான். 4 பேரோட ஆதார் கார்டும் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் கேட்டிருந்தாங்க. லெட்ரு எப்படின்னா நேம் ட்ரான்ஸ்ஃபருக்காக ஒரு லெட்ரு எழுதி தர மாதிரி. இதுமாரி அவர் இறந்துட்டார், அவரோட சிம் கார்டு நாங்கள் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அந்த சிம் கார்டு அதனால் எங்களுக்கே அந்த சிம் கார்டு தாங்க. அதுமாரி நோ அப்ஜெக்ஷன், எங்களுக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லை, வாரிசுதாரருக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லை அப்படின்ற ஒரு லெட்டரும் சொன்னாங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபர் லெட்டரும் சொன்னாங்க. நீங்கள் 2மே ஒரே லெட்டராகவும் கொடுக்கலாம், தனித்தனியாகவும் கொடுக்கலாம், அவங்க கேட்குறத பொறுத்து, ஆஃபீஸில் கேட்குறத பொறுத்து. ஏன்னா எங்களுக்குமே 2 லெட்டராக தான் கேட்டாங்க. நாங்கள் கொடுத்தது ஒரு லெட்டர் தான். நாங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபரும் நோ அப்ஜெக்ஷனும் ஒரே லெட்டராக போட்டோம். ஒரே லெட்டராக போட்டு அதில் சைன் போட்டு கொடுக்கணும். எங்கள் சித்தியோட சைன் போட்டு அதான் ஆஃபீஸை பொறுத்து. ஒரு சில ஆஃபீஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாம் பண்ணணும். சொல்ல முடியாது, வாரிசுதாரர் எல்லாரும் ஆஃபீஸுக்கு வரணும்னா வந்து தான் ஆகணும். ஓகேங்களா, நம்மளுக்கு வேலை ஆகணும்னா வந்து தான் ஆகணும். எங்களுக்கு அந்தளவுக்குலாம் கேட்கல. நான் ஆதார் கார்டு கொடுத்துருந்தேன், டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தேன், லீகலர் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தேன், எல்லாரோட ஆதார் கார்டு ஜெராக்ஸும் கொடுத்துருந்தேன், அந்த லெட்டர் எழுதியும் கொடுத்துருந்தேன். கொடுத்தோடனே என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 4 நாள் ஆகும்னாங்க. ஒரு 4 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கொடுத்த அன்றைக்கே காலையில் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக டைம் தெரில. காலையில் கொடுத்தனா மதியம் கொடுத்தனான்னு சொல்லிட்டு நான் அதேமாரி ஆல்டர்னேட் நம்பரும் கேட்டிருந்தாங்க. அந்த தொலைஞ்சு போன அதான் சிம் கார்டு ஒர்க் ஆகாத அந்த மொபைல் நம்பரும் ஆல்டர்னேட் நம்பரும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஆல்டர்னேட் நம்பரும் கொடுத்துருந்தாங்க. என்னோடய நம்பர் தான் கொடுத்துருந்தேன். கொடுத்து எனக்கு ஒரு 2 மணி நேரமாக இல்லை 4 மணி நேரம்னு தெரியல, எனக்கு ஒரு கால் வந்தது. ஏர்டெல்லேருந்தே வந்தது. இங்கிலீஷில் தான் பேசினாங்க, தமிழ்லாம் பேசலை. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இதுமாரி நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு கொடுத்துருந்தீங்களா அப்படின்னாங்க. ஆமான்னேன். ஓகேங்களா, நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு கொடுத்துருந்தீங்களான்னாங்க. ஆமாம் அப்படின்னு. மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேங்களா, மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. மொபைல் நம்பர் சொன்னேன், அது என்ன மொபைல் நம்பரோ அந்த நம்பரை சொன்னேன். நீங்கள் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கொடுத்துருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாதிரி பேசினவங்க யாருன்றதும் கேட்டாங்க. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நானுமே சொல்லியிருந்தேன், அவங்க ரிலேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் பிளட் ரிலேஷனாக இருந்தால் இன்னும் நல்லது. ஓகேங்களா, நீங்கள் மொபைல் நம்பர் கொடுக்க போகிறீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு உங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் உங்களே ஆல்டர்னேட் நம்பர் எதுவாக இருந்தாலும் கொடுங்க. இல்லை உங்கள் ஃபாதர் நம்பர், மதர் நம்பர் அந்தமாரி கொடுங்க. பிளட் ரிலேஷனாக இருந்தால் ஆல்டர்னேட் நம்பர் கொடுக்க சொல்லிட்டேன். இதுமாரி ஆமாம் நாங்கள் தான் கொடுத்துருந்தோம், ஆமாம் எங்கள் ரிலேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவ்வளோதான், அந்த கால் கட் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு 2 நாள் 3 நாளுக்கு நான் போகலை ஆஃபீஸ் பக்கம். ஏன்னா 4 நாள் அவங்களே சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு 4ஆவது நாள் நான் போய் கேட்டும் இருந்தேன். நான் அவங்க கால் பண்ணுறேன்னு, நாங்கள் ஆஃபீஸ்லேருந்தே கால் பண்ணுறேன்னு, நாங்கள் ஏர்டெல் ஆஃபீஸ்லேருந்து. ஆனால் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு இருக்கும் நிறைய வேலை. நான் போக சொல்லி கூட பார்த்திங்கன்னா ஏர்டெல் ஆஃபீஸில் சிம் ஆஃபீஸ் தான் அது. ப்ரீபெய்டு போஸ்ட்பெய்டு 2 சிம்மே பார்க்குற ஆஃபீஸ் அது. அதில் எக்கச்சக்கமாக ப்ரீபெய்ட்லேருந்து போஸ்ட்பெய்டுக்கு மாற்றுறவங்க. நான் முடிஞ்சால் அதுக்கே கூட தனியாக வீடியோ போட்டனாலும் போடுறேன். அதேமாரி நான் நினச்சிருந்தேன் நம்ம மட்டும்தான் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. நிறைய பேர்லாம் வந்திருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் லாஸ்ட்டாக சிம் கார்டு வாங்க சொல்ல பார்த்திங்கன்னா எங்களோட சேர்த்து ஒரு 4-5 அப்ளிகேஷன்லாம் இருந்துச்சு. அப்போ சிம் ட்ரான்ஸ்ஃபருக்கு இத்தனை அப்ளிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். இத்தனை பேர்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு.
அப்புறம் 4வது நாள் நான் போய் கேட்டிருந்தேன் ஆஃபீஸில், இந்த மாதிரி கொடுத்துருந்தோமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே செக் பண்ணிட்டு சொன்னாங்க, நீங்கள் இப்போ வேணாலும் வாங்க வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் அன்றைக்கி போக முடியல. அப்புறம் நாங்கள் 6வது நாளோ 7வது நாளோ தான் போயிருந்தோம்னு நினைக்கிறேன். 6வது நாள் போயிருப்போம் எனக்கு தெரிஞ்சு. 6வது நாள் போயிட்டு கேட்டோம் இதுமாரி சிம். உடனே என்னென்னா அதான் எங்கள் சித்தி தானே அவங்களோட ஆதார் கார்டு கேட்டிருந்தாங்க. ஒரிஜினல் ஆதார் கார்டு எடுத்துன்னு வர சொல்லியிருந்தாங்க. அந்த ஆதார் மொபைல் நம்பர் போட்டாங்க. அப்புறம் வந்து அவங்கள ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. எப்படின்னு என்ன ப்ராசஸ்னால் புதுசாக சிம் கார்டு வாங்குற மாதிரி கிட்டத்தட்ட அப்படி தான் நினைக்கிறேன். புதுசாக சிம் கார்டு வாங்குற மாதிரி என்ன ப்ராசஸோ அது எல்லாமே பண்ணாங்க. அப்புறம் எங்களுது இதில் என்ன எங்களுக்கு நடந்த ஒரு ட்ராபேக்னால், நாங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி ஒரு 3 நாள் தான் ஆச்சு. 3 மாதம் பேக் 469 ரூபா போட்டிருந்தோம். ஒரு 3 நாள் தான் ஆச்சு. அந்த பேக் வந்து வராதுன்ட்டாங்க. சிம் கார்டு கொடுத்துருவோம், சிம் கார்டு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. அதேமாதிரி சிம் கார்டு ஆல்ரெடி இருந்தது ப்ரீபெய்ட் சிம் கார்டு தான். நீங்கள் சொல்லியும் சொல்லுங்கள், ப்ரீபெய்டு சிம் கார்டு வேணும்னே சொல்லுங்கள். இல்லைனா என்னென்னா போஸ்ட்பெய்டு போட்டாலும் போட்டுருவாங்க. அதனால் தெளிவாகவே சொல்லுங்கள். நாங்களும் கேட்டேன், தெளிவாகவே கேட்டேன், இதுமாதிரி ப்ரீபெய்டு சிம் கார்டு தானே அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. ரீசார்ஜ் வராதுன்ட்டாங்க. நாங்கள் லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லியும் சொல்லிட்டாங்க, அப்புறம் வாங்க சொல்லியும் சொல்லிட்டாங்க. ரீசார்ஜ் நீங்கள் தான் பண்ணிக்கணும். அதுமாதிரி இதுக்கான சார்ஜஸ், இப்போது நம்ம சிம் கார்டு வாங்கினாலும் அதுக்கான சார்ஜஸ் எதுவுமே இல்லை. நாங்கள் ஆஃபீஸில் ₹1 கூட கொடுக்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்ததும் சரி, அவங்க பண்ணதும் சரி, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் எங்களுக்கு இருந்தது. எங்களுக்கு வந்த செலவு என்னென்னா, அந்த ரீசார்ஜ் எங்களுக்கு வரல. ₹470 ரீசார்ஜ் பண்ணோம். அரௌண்டாக ₹500 கூட வச்சுக்கலாம். ₹500 ரீசார்ஜ் பண்ணது எங்களுக்கு வரல. அந்த ₹500 ரீசார்ஜ் பண்ணது எங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு. திருப்பி அதே ரீசார்ஜ், ஏன்னா அதில் கால்ஸ் மட்டும் தான் தேவை. திருப்பி அதே ₹469 பேக் புதுசாக போட்டோம். ஸோ எங்களுக்கு நஷ்டம் அப்படின்னா அந்த ₹469 நஷ்டம். பட்டு பிரச்சனை இல்லை, முக்கியமான நம்பர் வந்துருச்சு இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு கிடைக்காது இந்த மாதிரி ஆப்ஷன்லாம். எங்களுக்கு கிடச்சிது. அதேமாதிரி அன்றைக்கே நாங்கள் அந்த 6வது நாளே சிம்மு வாங்கிட்டோம். சிம் வாங்கிட்டு அவங்களே என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 1/2 ஹவரில் வந்துடும் அப்படின்னாங்க. சிம் வாங்கிட்டு மொபைலில் போட்டோம். மொபைலில் போட்டோடனே ஏர்டெல்லாம் வந்துருச்சு. ஆனால் கால் வரல. அந்த நம்பருக்கு கால் போட்டாலும் வரல, கால் இல்லைனாலும் வரல, இன்கமிங்கும் வரல, அவுட் கோயிங்கும் போடல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் மறுநாள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னாங்க. அப்புறம் கேட்டோம், இன்றைக்கே ரீசார்ஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு பண்ணிக்கலான்னாங்க. ஒரு 1 ஹவர் கழிச்சிருப்போம். ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி, இல்லை ஈவினிங் கிட்டத்தட்ட ஈவினிங் மாதிரி தான் நாங்கள் ரீசார்ஜ் பண்ணோம். அதில் காலம் வரல, அதனால் கால் வேணுமே சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டோம். ரீசார்ஜ் பண்ண அடுத்த செகண்ட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, பழைய நம்பர் மாரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. காலும் வருது, காலும் போகுது, எல்லாமே நடந்தது. ஸோ எங்களுக்கு நடந்தது இதுதான். எங்களுதில் என்னென்ன ஒரு அட்வான்டேஜ்னால், ஒன்று பிளட் ரிலேஷனு. எங்கள் சித்தப்பாவது எங்கள் சித்திக்கு தான் மாற்றணும். ஓகேங்களா, அது ஒரு பெனிஃபிட். இதுவே எங்கள் சித்தப்பாவது என் நேமில் மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா மாற்ற முடியாது. ஏன்னா நான் பிளட் ரிலேஷன் கிடையாது. அதனால் என்னோடய நேமுக்கு மாற்ற மாட்டாங்க. ஏன்னா இந்த ப்ராப்ளம். ஸோ இதுதான் எங்களுக்கு நடந்ததுன்னு சொல்லலாம். இப்படி தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இதுதான் எங்களுக்கு என்னென்னலாம் ஈஸியாக இருந்ததுன்னா, ஒன்று டெத் சர்டிஃபிகேட் எங்ககிட்ட இருந்தது, அப்புறம் லீகல் ஏர் சர்டிஃபிகேட் இருந்தது, அப்புறம் இன்னொன்று எங்களுக்கு லீகல் ஏர் வேணும்னா 2 சின்ன பசங்க, அதேமாரி எங்கள் பாட்டி. அதனால என்னென்னா எங்களுக்கு பெருசாக இஷ்யூ இல்லை. இதுவே லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டில் பெரிய ஆளாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு சிலர் இருக்கலாம், ஒரு சிலர் வெளியூரில் இருக்கலாம். அவங்க அவங்க ஆதார் கார்டு வாங்காமல் போயிருக்கலாம், இல்லை ஜெராக்ஸ் கார்டு வாங்க முடியாமல் போயிருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைலாம் எங்களுக்கு வந்திருக்கலாம். அதேமாதிரி நாங்கள் டெத் சர்டிஃபிகேட் வாங்காமல் போயிருந்தாலும் சரி, இல்லை லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வாங்காமல் போயிருந்தாலும் சரி, இல்லை வாரிசுதாரில் யார் இருக்கலாம் அவங்களோட ஜெராக்ஸ்லாம் இல்லாமல் போயிருந்தாலும் சரி, இப்படிலாம் பிரச்சனை வந்திருக்கலாம். எங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. டெத் சர்டிஃபிகேட் எப்போயோ இருந்துச்சு. லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டும் எப்போயோ எடுத்தது தான். எங்கள் சித்தப்பா இறந்ததுக்கு அப்புறமே அது 2மே உடனே எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு லீகல் ஏரில் எல்லாருமே அதான் 2 சின்ன பசங்க, அப்புறம் எங்கள் பாட்டி, எல்லார் ஜெராக்ஸுமே எங்ககிட்டயுமே இருக்குது. ஸோ அதனால் போனோம். அதுமாதிரி ஆஃபீஸும் எங்களுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. எங்களுக்கு என்ன ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் தான். அதனால் போனோம். அவங்களும் கைட் பண்ணாங்க, ஈஸியாகவே வாங்கிட்டோம் அப்படின்னும் சொல்லலாம். இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஒரு சிலர்லாம் என்னென்னா ஃப்ரெண்டு நேமில் சிம் கார்டு வாங்கியிருப்பாங்க, இல்லை யாரோ ஒருத்தர் பேரில் தெரியாத ஒருத்தவங்க பேரில் சிம் கார்டு வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரியும் நடக்கும். சிம் கார்டு ஒர்க்கிங்கில் இருக்க சொல்ல உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஈஸியாகவே அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த நான் சொன்ன மாதிரி தான், சிம் கார்டு போர்ட் பண்ணிக்கங்க. சிம் கார்டு நாட் ஒர்க்கிங்னா கண்டிப்பாக நீங்கள் பிளட் ரிலேஷனாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மாற்றியே தருவாங்க. உதாரணத்துக்கு இப்படி வச்சுப்போமே, நீங்கள் உங்கள் சிம் கார்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அதை தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அது ஆனால் வேறு யாரோ பேரில் இருக்குது. அது யார் பேரில் இருக்குன்னு கூட உங்களுக்கும் தெரியல. அப்புறம் சிம் கார்டு எமர்ஜென்சி கால்ஸ்னு வந்துருச்சு. அந்த டைமில் தான் போகிறீங்க, இதுமாதிரி சிம் கார்டை நான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இதுமாதிரி எமர்ஜென்சி கால்ஸ்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஆஃபீஸில் கேட்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு அது யார் பேரில் இருக்குன்னு தெரியணும். ஓகேங்களா, அதுவே உங்களுக்கு தெரியல.
நெக்ஸ்ட்டு இப்போ அவங்க ப்ரூஃப் எல்லாமே கேட்பாங்க. அதுவும் உங்களால் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் இங்கேயே அவுட் ஆகிடுறீங்க. உங்களுக்கு தருவாங்களான்னா தர மாட்டாங்க. அது யார் பேரில் இருக்கணும் உங்களுக்கு தெரில. அவங்களோட ப்ரூஃபும் உங்களால் கொடுக்க முடியாது. ஸோ அப்படின்னா உங்களுக்கு அந்த சிம் கார்டே தரமாட்டாங்க. நீங்கள் வேறு சிம் கார்டு வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்தமாரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இதுலேயும் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் ஷேரும் பண்ணுங்கள். இப்போயே கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணுறேன். இன்னுமே நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு இருக்குது. பட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் இதோட க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் 2 இருக்குது. அதை செக் பண்ணாதவங்க செக் பண்ணி கிட்டத்தட்ட அதுலேயே நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். சிம் கார்டு மிஸ் ஆனால் என்ன பண்ணுறது, ஓகேங்களா? அதுலேயே நிறைய இது என்னென்னா இது கிட்டத்தட்ட புது அப்டேட்னு சொல்லலாம். ஏன்னா இது எங்களுக்கே லைவாக நடந்தது. அதை அப்படியே இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் இது பிளட் ரிலேஷனாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சிலர் என்னென்னா அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டுருவாங்க. உதாரணத்துக்கு இது மாதிரி சிம் கார்டு எதனா இதுவாகிட்டு இருக்கும். சரி அவள் தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புது நம்பர் வாங்கிடுவாங்க. புது நம்பர் வாங்கிட்டு அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. அதை ஒவ்வொன்றுத்துலேயும் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் பண்ண தேவையில்ல. இப்படி ஒரு ஈஸியான ஆப்ஷனும் இருக்குது. எங்களுக்கு இதில் நஷ்டம்னா அந்த 500 ரூபா நஷ்டம். ஆனால் பிரச்சனை இல்லை. அந்த 500 ரூபாய்க்கு பார்த்தோம் அப்படின்னா ரேஷன் கார்டில் போய் மாற்றிருக்கணும், ஆதார் கார்டில் போய் மாற்றிருக்கணும், கேஸ் புக்கிங்கில் போய் நாங்கள் மாற்றிருக்கணும். இன்னும் வேறு என்ன இருக்குது, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? ஏன்னா நிறைய முக்கியமான இதில் இந்த மொபைல் நம்பர் தான் இருக்குது. அது ஒவ்வொன்றுத்துக்கும் போனால் அது செலவு 1000 ரூபா 2000 ரூபா கூட போய்டும் செலவு. ஸோ அந்த செலவெல்லாம் மிச்சம் இல்லை. அதனால் இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.